அவருக்கு அருணகிரிநாதர் என்று பெயர். ஆக்கப்பூர்வமான அமைதி பணிகளை எல்லாம் மேற்கொண்டதற்காக வேண்டி பாராட்ட பெற்றவர். ஆம், தெற்கே இந்து நாடார்களுக்கும் கிறிஸ்தவ நாடார்களுக்கும் சண்டை ஏற்பட்ட போது போய் மதுரை ஆதீனம் அருணகிரிநாதர் அவர்கள் களத்திலே இறங்கி அமைதிப்படுத்துவதற்கு அவர் ஆற்றிய முயற்சிகளை இந்த தமிழ்நாடு அறியும். எப்போது பத்திரிகையாளர்கள் வந்து மைக்கை நீட்டினாலும், பிரஸ் மீட் நடத்தினாலும், சூரத்துல் ஃபாத்திஹாவை ஒரு முஸ்லிம் ஓதுவது போல வலல்லாஹீன் ஆமீன் வரைக்கும் முழுமையாக ஓதி அர்த்தம் சொல்லுவார் மதுரை ஆதீனமாகிய அருணகிரிநாதர். ஏன் நாகூர் ஹனீஃபா பாடல் பாடாத அவருடைய ஒரு மேடை கூட இல்லை என்று சொல்லலாம். சமய நல்லிணக்கத்திற்கு அடையாளமாக திகழ்ந்த ஆதீனங்கள் இதுவரை எத்தனை பேர் வந்தார்களோ அத்தனை பேருடைய பெயரையும் கெடுத்து குட்டிச்சுவராக்குகிற அளவுக்கு இன்றைக்கு ஒரு ஆதீனத்தின் வார்த்தை தொப்பியையும் தாடியையும் குறிவைத்து பேசி இருப்பது மிகவும் மிகவும் கசடும் கழிசடையும் நிறைந்திருக்கிற அவருடைய உள்ளத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் அது காட்டுகிறது. இதே சாமியார் தான் இன்றைக்கு தொப்பியும் தாடியும் விமர்சித்து பேசுகிற இதே ஆதீனம் தான் சில நாட்களுக்கு முன்னாலே பெண்களை குறித்த நிருபர்களின் கேள்விக்கு அண்டம் நாசமா போனது பெண்களால் தான் என்று ஒட்டுமொத்த பெண் குலத்தை அவமதிக்கிற வார்த்தைகளை பேசி அவர் அவமானத்திற்கு உள்ளானார் என்கிற செய்திகள் எல்லாம் நாம் இன்னும் மறக்கவில்லை.